ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டு செவரட்டி பெப்பர் வறுவல். நான் இங்கே ஒரு செவரட்டியும் 4 துண்டு கறியும் எடுத்திருக்கேன். செவரட்டியில் இப்படி லைட்டாக மெல்லிசாக ஒரு தோல் மாதிரி இருக்கும். இதை தனியாக பிச்சு எடுத்துருங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது ஜவ்வு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதை லைட்டாக பிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே பிச்சு வந்துடும். இப்போ நம்ம செவரட்டியும் கறியும் குக்கரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெண்டும் நல்லா வெந்திருக்கு, கறியும் செவரட்டியும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ½ டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் 10லேருந்து 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கறியையும் செவரட்டியும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், ½ டீஸ்பூன் சால்ட், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ½ டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா தூள். நிறைய பேர் செவரட்டியை கட் பண்ணி வேக போடுவாங்க. அப்படி போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அதில் இருக்க ரத்தம் ஃபுல்லாக வெளியேறிடும். முழுசாகவே லைட்டாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை வேக விடணும் நல்லா. இப்போ ஸ்பூனை வச்சு இந்த செவரட்டியை குத்தி பார்த்தீங்கன்னா ரத்தம் எதுவுமே வராது, நல்லா வெந்திருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி இருக்கிற செவரட்டி சாப்பிடும்போது ரத்தம் நல்லா ஊறும். கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுலேயே பிளட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சுவையான செவரட்டி தயார்.